சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆடிப்பெருக்கு, ஆடி 18 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி 18 பத்தி நம்ம பார்க்கலாம். ஆடிப்பெருக்குன 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு தமிழ் பேச்சு வழக்குல ஆடி நோம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. தமிழ் விழாக்களில் நட்சத்திரங்கள் அடிப்படையில தான் எல்லா விழாவும் நடக்கும். ஆனா நாள் எண்ணிக்கையில் நடத்தப்படும் விழா என்னன்னா ஆடி 18. ஏன்னா அதுக்கு நாள் கணக்குல நடக்குது. தென்மேற்கு பருவத்தில் காவிரி ஆற்றுல புது தண்ணீர் பெருக்கெடுத்து பொங்கி வரும். இதைத்தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புத நாளா ஆடி 18 இருக்கு. அதுதான் விவசாயத்துக்கான ஃபர்ஸ்ட் நாளா ஸ்டார்ட் ஆகுது. ஆன்மீகம் மட்டுமின்றி இயற்கை சார்ந்த திருவிழாவாகவும் விளங்குறது தான் நம்ம ஆடி 18. நதிகளை பாதுகாக்க நம் முன்னோர்கள் கொண்டாடிய விழாக்களில் முக்கியமானது நம்ம ஆடி 18. இதில் இன்னொன்று என்ன ஆடி 18 ஒரு சிறப்பு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், புண்ணிய நதியான கங்கை தன்னுகிட்ட சேர்ந்த பாவத்தை போக்கும்படி இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. இறைவன் என்ன சொல்றாரு கங்கை கிட்ட, காவிரியில கலந்து உன் பாவத்தை போக்கி கொள்ளும்படி சொல்றாங்க. கங்கைக்கு மேலான மகிமைய காவிரி தாய்க்கு வழங்கினாங்கன்னு சொல்லிட்டு காவிரி தாய்க்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. அதனால ஆனந்தம் அடைந்த காவிரி தாயி ஆரவாரத்துடன் காவிரி கரையில குடிகொண்டுள்ள இறைவனை தரிசிக்க பொங்கி எழுந்து போறாங்க. அதுதான் ஆடி 18ன்னு சொல்றாங்க. நம்ம ஆடி 18 அன்னைக்கு பஞ்ச பாண்டவர்கள் போர்ல வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஆடி 1ஆம் தேதி விழா போர் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்றோம், தேங்காய் சுட்டுறோம். அதை அரவான பழி கொடுத்ததுக்கு அர்த்தமா அந்த ஆடி 1 கொண்டாடுறோம். இது மெயினா ஆடி 18 ஆடி மாசத்துல நடக்கிறது தமிழர்கள் திருநாள். ஆடி 18க்கு அன்னைக்கு என்ன பண்றாங்க, பாண்டவர்கள் போர்ல ஜெயிச்சிடுறாங்க. அந்த ஜெயிச்சுட்டு ஆத்துல பொங்கி வர ஆத்துல போரிட்ட வாளு எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணி பூஜை பண்றாங்க. அவங்க போர்ல இருந்த முன்னோர்களுக்கு எல்லாத்துக்கும் திதி கொடுத்த தினம்தான் ஆடி 18 விழாவா கொண்டாடுறாங்க. ஆடி பெருக்குல எதை வாங்கினாலும் அதை பெருகும் என்பது மக்களோட நம்பிக்கையா இருக்கு. ஆடி பெருக்கில் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமா நடந்துகிட்டு இருக்கு. ஆடி பெருக்கன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, வற்றல், எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வலிய வச்சுக்கணும். ஆடி பெருக்குல குண்டு மஞ்சளை முக்கியமா வாங்கணும். பொன் பொருள் எது வாங்கினாலும் அது ஆடி பெருகுல அது பெருகுங்கிறது ஐதீகம். இப்படி பொன் பொருள் வாங்க மணி இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அதுக்காக தான் குண்டு மஞ்சள் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அது பொன் வாங்கறதுக்கு சமமா குண்டு மஞ்சள் வாங்கறது இருக்கு. இதே சமயபுரத்தில் உள்ள ஆதி மாரியம்மன் கோவில்ல சகோதரர்களின் நலனுக்காக சகோதரிகள் பூஜை செய்வாங்க. அது ஒரு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆடி பெருக்கு அன்னைக்கு ஆத்துல முழுவி குளிக்கும் போது என்னன்னு சொல்லணும்னா, ஸ்ரீரங்கா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னும், தாயுமானவா தந்தையுமானவா சிவாய நம எனவும் நம்ம மலைக்கோட்டை சிவன் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமும் நம் உடலும் உள்ளமும் தூய்மையாகும். ஆடி 18க்கு வன்னியர் சமுதாயத்துல ஒரு கதை இருக்கு. வன்னியர்களின் தலைவனான வீரவன்னியராசன் வாதாபியை அழிப்பதற்காக சிவனால தோற்றுவிக்கப்பட்டவர். வாதாபி அரக்கனை அழிக்கிறதுக்கு புறப்படும் போது அவரோட மனைவி மந்திரமாலா போரின் விளைவு என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட கவலைப்படுறாரு. அதுக்கு வன்னியர் அரசன் என்ன சொல்றாரு, எங்கூட நம்ம நாய் வருது, நான் போர்ல இறந்துட்டா நாய் மட்டும் திரும்பி வரும், வீட்டில் ஏற்றப்பட்ட காமாட்சி விளக்கு அணியும், மல்லிகை பூ வாடிரும், நீ அதுல வச்சு தெரிஞ்சுக்கோ நான் இறந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. வன்னியர் அரசன் செல்லும் வழியில ஒரு ஆறு குறிக்கிறது. அவர் ஆற்றை கடந்து போயிடுறாரு. ஆனா நாய்
ஆத்த கடக்க முடியாம திரும்பி வந்துருது. நாயை பார்த்ததையும் மந்திரமாலா கனவு இருந்து விட்டதாக கருதி தாலியை அறுத்து விடுற. வீட்டில விளக்கு அணையாததையும் மலர் வாடாததையும் அந்த அம்மா கவனிக்காத போயிடுறாங்க. போரில வெற்றி பெற்று திரும்பும் வீர வன்னியராசன் தன் மனைவி விதவை குளத்தில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நடந்ததையெல்லாம் அறிந்து மீண்டும் தாலி அவங்க ஒய்ஃபுக்கு கட்டுறாங்க. இப்படி தாலியை அறுத்து கட்டக்கூடிய பழக்கம் வன்னியர்கள் சமுதாயத்துல இருக்குது. இன்றைக்கும் ஆடி 18 அன்று தாலி அறுத்து கட்டும் சடங்கை பல வன்னியர்கள் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் செய்யறாங்க. இந்த கதையை அவங்க வன்னிய கூத்து என்ற பெயரில கூத்தாக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. இதே சிறுமிகளும் கன்னியர்களுக்கும் சுமங்கலியரும் காவிரி நதிக்கரையில கூடி தளவாழை இலையில காதோள கருகமணி, வளையல், தாம்பூலம், எலுமிச்சம்பழம், விளாம்பழம், நாவற்பழம், வாழைப்பழம், பூச்சரம் இவற்றுடன் காப்பரிசியும் படைத்து தீபமேற்றி தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வணங்கி மஞ்சள் தடவிய நூலினை பழுத்த சுமங்கலிக கையால வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு காவிரியில் பூச்சரங்களுடன் தீபங்களை மிதக்க விடுவது பார்க்கறதுக்கு ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிய பரவசமா இருக்கும். இந்த விழா எங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, மெயினா காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஊர்கள்ல தான் இந்த விழா ரொம்ப சிறப்பா இருக்கு. தமிழகத்தில ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலான காவிரி சங்கமிக்கும் பூம்புகார் நகரம் வரை இவ்விழா சிறப்பா கொண்டாடப்படுகிட்டு இருக்குது. மேட்டூர் அணை, பவானி கூடுதரை, ஈரோடு, பரமத்தி, குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் இதுல சிறப்பா நடந்துட்டு இருக்கு. திருச்சி ஸ்ரீரங்கத்துல புகழ்பெற்ற அம்மா மண்டப படித்துறையில காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பட்டு அம்மா மண்டபம் படுத்துறையில எழுந்தருள்வாரு. அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார். பெருமாளின் சீதனமாக தாலி பொட்டு, பட்டு மற்றும் மங்கள பொருள்கள் ஆற்றில விடுறாங்க. நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்துல ஆடிப்பெருக்கு நாள்ல கொல்லிமலைக்கு சென்று அங்குள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில நீராடி அரப்பளீஸ்வரரை தொழுவது வழக்கமா இருக்கிறாங்க. காலத்துல எப்போது எல்லா ஆத்துலயும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். ஆனா இப்ப அது மாதிரி எல்லா ஆத்துலயும் ஓடுறதில்ல. ஆனா ஆடி 18 அன்னைக்கு காவிரி போன்ற சில ஆறுகளாச்சும் தண்ணிய அணைய திறந்து விட்டு தண்ணி வர மாதிரி பண்றாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பண்டிகையை கொண்டாடி ரொம்ப மகிழ்றாங்க. காவிரி தாய்க்கு பொங்கல் வச்சு படைச்சு ரொம்ப சிறப்பா பண்டிகையை கொண்டாடுறாங்க. காவிரி தாய வணங்குறாங்க. இது அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குது. ஆடி 18 அன்னைக்கு எந்த வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் அது ஆடி பெருக்கத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறது அவ்வளவு சிறப்பு. அதே போல உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா அது பெருக்கத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு புண்ணியங்களை அதிகமா சேரும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு காவிரி தாயும் வழிபடுறது சிறப்பு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறது சிறப்பு. முன்னோர்களை நினைச்சு வழிபடுறது சிறப்பு. நம்ம ஆடி 18 சிறப்புகளை பார்த்தோம். இது வரைக்கும் உங்க குடும்ப வழக்கப்படி நீங்க இது வரைக்கும் எப்படி செய்வீங்களோ அது போல சிறப்பா செஞ்சு வீட்டுல பூஜை பண்ணிட்டு தான் வெளியில போகணும். அதனால வீட்டுல ரெகுலரா பண்ற மாதிரி பூஜை பண்ணிட்டு காவிரி ஆற்றங்கரைக்கு போறவங்க போலாம். ஓகே, ஆடி 18 பலன்களை பார்த்தோம், அதோட கதையை பார்த்தோம். அதே போல் நீங்கள் எல்லா நலனும் தெய்வத்தின் அருள் பெற்று சிறப்பாக வழிபாடு பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.